Hi friends, welcome to Relax and Confident. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறது கேஸ் ஸ்டவ். அந்த கேஸ் ஸ்டவ்வில் கிளாஸ் டாப் பெஸ்ட்டாக இல்லை ஸ்டீல் டாப் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 burner ஸ்டீல் டாப் கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையில் வருது இந்த மாடல். ப்ரைஸும் பார்த்தா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ப்ரைஸ் 4 burnerக்கே 5500 தான் வருது. அதாவது 5500 தான் வருது. அதனால நம்ம இதை தாராளமாக வாங்கலாம். கிளாஸ் டாப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராக் வந்துடும், இல்லை திடீர்னு ஹீட் அதிகமாச்சு, இல்லை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் பண்ணோன்னா இதுவாகிடும், வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தேவையில்லாமல் நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு இது ஸ்டீல் டாப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அது அன்பாக்சிங், ஃபிட்டிங், அப்புறம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், அதை பற்றி தான், க்ளீனிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்கை கொடுங்க. கத்திரிக்கை வேணாம் இது பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப்பில் இந்த கிராஸ் வால் உள்ளது வாங்கணும். எந்த ஸ்டவ் வாங்கினாலும் பித்தளை வால் வாங்கணும். அலுமினியம் வால் உள்ளது மாதிரி அலுமினியத்தில் வால் உள்ளது வாங்கக்கூடாது. இந்த மாதிரி கிளாஸ் வால் வாங்கணும். இதுதான் பெஸ்ட் ஸ்டவ். நல்ல கிளாஸ் அடுப்பில் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. கரண்ட் அடுப்பு கூட ஸ்டீல் அடுப்பு ரொம்ப நல்லது. இதுதான் பெஸ்ட். வால் பார்க்கலாம், பின்னாடி திருப்பி பார்க்கணும். எந்த அடுப்பு யார் வாங்கினாலும் பேக் சைடில் இந்த கண்ட்ரோல் கிராஸில் இருக்கும். ஆன் ஆஃப் கண்ட்ரோல். சரிங்களா? நார்மலான ஸ்டவ் கரெக்டாக இருக்குது, பக்கம். இந்த மாடலில் வாங்கணும். பட்டர்ஃப்ளைல நிறைய மாடல் இருக்குது. பட்டர்ஃப்ளைலாம் அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. இது மாதிரி நார்மல் டைப் ரெகுலர் மாடல் ஸ்டீல் பாடியும் இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டாக இருக்குது. பாடி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணியிருக்கு. கையெல்லாம் இருக்காது. நல்லா இருக்கு. ஷார்ப்பாக இருக்குது. தண்ணி ஊற்றி கழுவாதீங்க, பொங்க விடாதீங்க. அவ்வளோ என்ன வருது? 5700 ஆஃபர் இல்லையா? 5500 பரவாயில்லையா? 5500 பரவாயில்ல. ஸ்டீலில் இருக்குல்ல, ஸ்டீல்லேருந்து ரேட் அதிகமாக இருக்கும். கிளாஸ் டாப் ரேட் கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி இருக்குல்ல இல்லையா? கரெக்டான ஸ்டவ் வாங்கி பட்டர்ஃப்ளைல லாங்லேயே போகுது. பொங்க விடாமல் இந்த பிளேட்லாம் பிளேட் எது கொடுக்குறாங்கன்னா, இந்த 3 ஸ்க்ரூ துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தருது. அதாவது தண்ணி ஆனால் அது பிளேட் போட்டு தண்ணி போகும். நீங்கள் தண்ணி துடைக்கணும். பிளேட் எடுத்து துடைக்கணும். சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, துடைக்காம விட்டுருவாங்க. அதனால் துடைக்கணும். ரெண்டு பிளேட் கொடுத்துருந்தீங்களா? ஒரு பிளேட் தான். ஒரு பிளேட் தான். சரி. இப்போ ஒரு கிராக் ஒரு கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சப்போஸ் நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே இந்த மாதிரி கிராக் வந்துச்சுன்னா
அது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. கிளாஸ் வந்து வெடிக்கும்போது என்ன ஆகும்னே தெரியாது. அந்த மாதிரி வெடிக்கும்போது மேலே எதுவும் பட்டுச்சு, கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால முடிஞ்சளவு பெஸ்ட்டு நம்ம ஸ்டீல் டாப்பே வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.